ஜென்ஸ் இன்னைக்கு நம்ம யூங்கிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் கிடையாது இந்த ஒன் ஷாட்டுக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கலாம்டா. ஸோ இந்த ஸ்டோரியில் ஷுகா வந்துட்டு ஒரு ஐடல். இன்றைக்கி தான் உங்களுக்கும் ஷுகாக்கும் வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ நைட் வந்துட்டு நீங்கள் நர்வஸாக வந்துட்டு உங்களோட பெட்டில் உட்காந்துட்டு ஏதோ வந்து திங்க் பண்ணிவிட்டு பயங்கரமாக கையெல்லாம் பிசைஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஷுகா வந்துட்டு ஃபோன் பேசின மாதிரியே தான் ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறான். நீங்கள் ஷுகா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஷுகா அப்படியே உள்ளே வந்துட்டு அவனோட கார் சாவி எடுத்துகிட்டு பிரின்சஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ சாப்பிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷினிங்காக ஷுகாவை பார்க்குறீங்க. சாப்பிட்ட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பிட்டேன் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகே, நீ அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடு, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்கி ஏதாவது கோவமா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிகாஸ் இது உங்களோட வெட்டிங் நைட்டு. ஷுகா ஏதோ மாதிரி இருக்கான், மூஞ்சியே சரியில்லை. ஸோ நீங்கள் ஷுகா கேட்குறீங்க, இவங்க இங்கே வந்து உட்காரு, ஏதாவது பிரச்சனையா முதல்ல என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கொஞ்சம் ஒர்க் டி பிரின்சஸ், புரிஞ்சுக்கோ, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன் சரியா, அண்ட் சாப்பிட்டுட்டு தூங்கு, சாப்பிடாம தூங்கிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் வச்சுட்டு டக்குன்னு கார்க்கி எடுத்துகிட்டு ஃபோனை காதுலேருந்து எடுக்கவே இல்லை, அப்படியே கிளம்பி அவன் பாட்டுக்கு போயிட்டான். நீங்கள் இவங்கவே ஒரு மாதிரி கொஷினிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. இவங்க அந்த அதர் சைடு அவன் காருக்கு போய் உட்காந்துட்ருக்கான். காரில் நம்ஜு, நோபி, அதுக்கப்புறம் ஜின் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இவங்க போயிட்டு காரில் ஏறுறான். அப்போது ஹோபி தான், என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு, ஏதோ புது பொருளையே கிளப்பி விட்டுட்ருக்க, என்ன எவனோ சொன்னானா அதனால் இவன் வந்து இப்போ வந்துட்டானா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய் நான் சும்மா சொல்லலைடா, இது கோஇன்சிடென்ஸாக நடக்கலை, நானும் ஃபஸ்ட்டு யாரோ விளையாடுறாங்கன்னு தான் நினச்சேன், பட் அது உண்மை, நிஜமாலுமே என் கெரோட உயிருக்கு ஆபத்து இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதை கேட்டவுடனே ஜின்னும் ஆரம்பம் வந்து ஐஸை ரோல் பண்ணுறாங்க. நீ பாத்தியா, இது ஏதோ எப்படி சொல்கிறது, ஏதோ காசு பறிக்கிறக்காக பண்ணுறாங்கடா, நீ நிஜமாலுமே இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு என்னால் நம்பவே முடியல, வேறு எதுனா ஒன்றா என்னால் ரிஸ்க் எடுக்கலாம்டா, ஆனால் அது என் கெரோட உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதை கேட்டவுடனே மற்றவங்க எல்லோரும் சரி இவன் இதை நம்புகிறான் போல் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாங்க. சரி அதுக்காக நீ அவன் கூட கடைசி வரைக்கும் வாழாமலே இருந்துருவியா அப்படின்னு சொல்லி ஓபி கேட்குறான். கேட்டவுடனே ஷுகாவோட கண்ணெல்லாம் அப்படி லைட்டாக டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எனக்கு என் கெரோட உயிர் ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு காரோட ஸ்டியரிங்லேயே ஓங்கி குத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறான். அந்த அதர் சைட் கெரோ தான் கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா பக்கத்தில் யூங்கி இல்லை. நைட் ஃபுல்லாக இவன் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபோன் பண்ணுறா. ஃபோனை எடுத்து கொஞ்ச நேரம் பேசின உடனே எல்லாருமே வந்து ஷாக்கு. ஃபோனில் கார்த்திகா, டோலியா, அபி 3 பேரும் வந்து இருக்காங்க. அப்போது டோலியா தான் கேட்குறா, என்ன கெரோ சொல்கிற, நைட் ஃபுல்லாக ஷுகர் ரூம்க்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்ன இவ்வளோ நேரம் கதையாக சொல்லிட்டு இருந்தேன், வரலடி, வந்து அவன் பாட்டுக்கு கார் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான், என் மேலே ஏதாவது தப்பா இல்லை ஏதாவது பிரச்சனையா எதுவுமே சொல்லலை, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் உங்களுக்கு கலங்குது, ரொம்ப அழுறீங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதில் வந்துட்டு ஒயினோட பேர் வந்து கெரோடா, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒர்க் வந்திருக்கும்டி, கல்யாணத்தன்னைக்கு நைட்டு யாரடி ஒர்க் கொடுப்பாங்க, இந்த அன்னைக்கு இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஒன்றும் புரியல, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு எதுவுமே புரியலடி அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அழுதுட்டு இருக்கீங்க. அப்போது அப்படி தான் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சிஎஸ்ஆ, ஏதாவது ஒர்க் டென்ஷனால் போயிருப்பார், திரும்பி வந்து உங்களை ஏதாவது கொஞ்சம் தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. போடி வேறு அப்படின்னு சொல்லிட்டு கெரோ தான் வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அப்போது டோலியா தான் சொல்கிறா, இங்கே பார்க்கிறோ,
ஆம், அவரும் கிட்ட வரலன்னா என்ன, நீ போ அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லி கிரா வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. உன் ஹஸ்பண்ட் கிட்ட தானடி போக சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது, போய் அவங்ககிட்ட நார்மலாக பேசு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேளு, நீயே மூவ் பண்ணு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவன் வேறு ஏதாவது ஒர்க் டென்ஷன்லேருந்து நான் போய் என்னை கத்தி விட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கத்தி விட்டாலும் உன் ஆள் எப்படி தெரியுமா கோவப்படுவான், அவன் கோவமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், உனக்கு தெரியாதாடி. ஸோ அவனை நீ ட்ரிகர் பண்ணனா நீ நினைக்கிறது கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி டோலியா வந்து சொல்கிறா. ஆமாம் சிஎஸ்ஆ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அபியும் சொல்கிறா. அப்போது நீ மட்டும் ஏன்டி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி டோலியா தான் கார்த்திகா கேட்குறா. கார்த்திகா, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையாகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி கார்த்திகாவும் சொல்கிறா. அப்போது கேரோ தான், அப்போ நானே மூவ் பண்ணலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ ஏன் மூவ் பண்ணு, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டோலியாவும் சொல்கிறா. நீங்கள் உங்களோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஃபேஸ் தான் சுத்தமாக தூங்காமல் அப்படியே பஃபியாக இருக்குது, வீங்கி போய். சரின்னு சொல்லி மண்டையாட்டுறீங்க. சரி அதான் ஒன்று பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு சுகர் மேலே இருக்க கோவம் குறையவே இல்லை. பிகாஸ் வெட்டிங் நைட் அன்னைக்கு மூஞ்சில் கூட பார்க்காம அப்படியே வந்து கிளம்புனா எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. முக்கியமான வேலை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோவமாக உட்காந்துருக்கீங்க உங்களோட வீட்டில் தான். அது ஆக்சுவலி நீங்களும் சுகாவும் இருக்கிற ஒரு ப்ரைவேட்டான ஹவுஸு, அங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சுகா நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, இப்போ தான் திரும்பி வர்றான். அவன் பாட்டுக்கு கார் கீ எடுத்துகிட்டு நேராக வந்து உங்களை தான் வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் வந்து பஃபியாக இருக்குது, கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது, தூங்காமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பிரின்சஸ் நைட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பக்கத்தில் உட்காடுறான். நான் தான் சொன்னேன்லடி வேலையாக இருக்கேன்னு, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். இங்கே பாரு உங்கி மேலே செம்ம குழப்பில் இருக்கேன், போயிடு, என்ன பிரச்சனைனா அதை சொல்லிட்டு போகலாம்ல, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட போகுது. நீங்களும் இவங்கக்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறான், ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். பட் உங்களை வந்துட்டு லைட்டாக டச் கூட பண்ண மாட்டேறான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் உங்களை டச் பண்ணுறனால உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நம்புகிறான். அதனால உங்களை சுத்தமாக டச்சே பண்ணல, எதுவுமே அவங்க கூட இன்டிமேட்டான எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே அவன் வச்சுக்கல. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வீட்டிலலாம் ரொம்ப உங்களை வந்துட்டு இவங்க கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் உங்கள்கிட்ட ரொம்ப 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 ரொமான்டிக்காக தான் இருப்பான் லவ் பண்ணும்போதெல்லாம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான், உங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்போ நீங்கள் தான் நேராக போயிட்டு இவங்ககிட்ட பேசுகிறீங்க. இல்லை வாழ்ந்து பார்த்தா தான் போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை லவ் பண்ண வாழ்க்கையும் உனக்கு போர் அடிச்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்னை டச் பண்ணணுன்னு கூட உனக்கு தோணலைல்ல, என்னாச்சு இவங்க உனக்கு, என்னை உனக்கு பிடிக்கலையா, ஏதோ இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டுமேங்கிற கட்டாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேட்டவுடனே இவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே பாரு பிரின்சஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இது நிறையா கமிட்மெண்ட்ஸில் மாட்டிகிட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் கூட தானே இருக்க, நான் எதுவுமே கேட்கல இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக வந்துட்டு வெளில போயிடுறீங்க. போயிட்டு உங்களுக்கு செம்ம அழுக வருது, இவங்கிக்கும் ஒரு பக்கம் செம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோர்ஹெடை வந்து ரப் பண்ணிக்கிறான். அப்புறமா இவங்கயே வந்து உங்களை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறான். சரி ஓகே, நீங்கள் பார் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை வந்து கப் பண்ணுறான், உங்களோட சீக்ஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு, சரி வா நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெளியே வா, நானும் வரல அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இங்கே பாரு பிரின்சஸ், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், சரியா,
இப்போது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப பேசி 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 கன்வின்ஸ் பண்ணுறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்காக கிளம்புறீங்க. ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் நெட்டட் சாரீ. ரொம்ப 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 கார்ஜியஸாக இருக்கீங்க, ஹாட்டாக இருக்கீங்க சொல்லப்போனால் அந்த சாரியில். நல்லா டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க பார்க்குறக்கு. க்யூட்டி, செக்ஸி, லவ்லி அப்படி இருக்கீங்க. கிளம்பி வந்து இவங்க முன்னாடி நின்றுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா நம்மளோட மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட்டான ரெசார்ட் இருக்குடா, அங்கே தான் அவங்களோட ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா அங்கே தான் வந்து போய்க்குவாங்க, அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறான். சரின்னு சொல்லி நீங்களும் கிளம்பி வரீங்க. வந்து பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ பெரிய காரு. அந்த காருக்குள்ளே வந்துட்டு நம்மளோட 7 மெம்பர்ஸும் இடமே இல்லாமல் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பேக்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஐ மீன் 6 மெம்பர்ஸும், பிகாஸ் இவங்க கூட இருக்காங்க இல்லையா, ஸோ 6 மெம்பர்ஸும் வந்து உள்ளே பேக்டாக உட்காந்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எல்லோரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறான். கடவுளே, இவங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிட்டே வந்துட்டு போகிறீங்க. அப்போது ஜிம்மின் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபுல்லாக பேக்டாக இருக்கிறதுனால சுகா போயிட்டு பின்னாடி ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாரு. அப்போது நீங்கள் உட்காரதுக்கு இடம் இல்லை, ஸோ நீங்கள் சுகாவோட மடி மேலே ஏறி வேணும்னே அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. சுகா என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுற்றி இடம் இல்லை, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மிக் பண்ணுறீங்க. பிரின்சஸ் கீழே இறங்கி உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முடியாது, இந்த இடம் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை வேறு ஏறி உட்காருறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவனோட ஹெட்டை பின்னாடி போட்டு மறுபடியும் முன்னாடி இப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். இது வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் தான்டா, அதாவது ஒரு 7 to 8 அவ்வளோ டைம் இருக்கும். அது ஒரு லாங் ட்ரைவு போயிட்டே இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அப்படியே வெளில பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் சும்மா இல்லாமல் மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவங்களுக்கு சுத்தமாக முடியல, செம்மையாக வந்து டர்ன் ஆன் ஆகுது, அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. என்னடா ஏசி வண்டியில் உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அவங்க ஒருத்தர் பார்த்து ஸ்மெக் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி. உங்களோட ஹேரில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸு ஸ்ட்ரைட்டாக இவங்கியோட மூக்கில் வந்துட்டு அப்படி ஏறுது. இப்போ வண்டி புறப்பட்டு ஒரு மணி நேரம் இருக்கும். ஸோ யாரும் எதுவும் பெருசாக பேசிக்கல, ஒரு சாஃப்டான மியூசிக் மட்டும் ப்ளே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து திரும்பி இவங்க வந்து பார்க்குறீங்க, ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ லவ்வோட அடாரபுளாக பார்க்குறீங்க. அவனும் உங்களை வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்து அப்படியே மெய் மறக்கிறான். நீங்கள் பிகாஸ் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கீங்க. 1 மினிட் அப்படியே உங்களோட முடியை ஒதுக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி இன்ஹேல் பண்ணுறான். அவனால் முடியல. அப்படியே உங்களோட கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி சாஃப்டாக உங்களோட ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இன்னும் அவன் கிட்ட போய் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக ஏறி அப்படியே உட்காருங்க. போகிற வழி ரொம்ப லாங் ட்ரைவுங்கிறனால மற்ற மெம்பர்ஸில் ஒவ்வொருத்தவங்க ஃபோன் பிஸியாக ஓடிட்டுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஜிம்மின் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். இப்போது சுகா தான் உங்களை அப்படியே ஹிப்போட நல்லா அணைச்சி அப்படியே அவரோட தலையை வந்து லைட்டாக ரைஸ் பண்ணி உங்களோட நெக்கை பிடிச்சி லைட்டாக இழுத்து அப்படின்னு சொல்லி உங்களோட லிப்பில் அவ்வளோ சாஃப்டான ஒரு டீப்பான கிஸ் வைக்கிறாரு. வச்சோடனே ஜிம்மின் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு வண்டி மேலே போய் மோதுற மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு காரை இது பண்ணிவிட்டு அப்படியே ஜர்க் பண்ணிவிட்டு கொண்டு போய் நிறுத்துகிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் முன்னாடி இருக்க சீட் மேலே நல்லா மோதிட்டு அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்திட்டு அப்படியே கீழே வந்துட்டு சுகா மேலே வந்துட்டு மோதுறீங்க.
ஏ பிரின்சஸ் அடிபட்டுருச்சாடி, தலையில் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அவங்களோட தலையை வந்து தேய்ச்சி விட்றான். மண்டை ஜிமினா அறிவு மாரி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடா என்னை சாவடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமினா தான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு லைட்டாக தூக்க கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அசால்ட்டாக சொல்கிறான். அப்போ சுகாக்கு செம்ம கோவம் வந்துடுது. டேய் வண்டியை ஒழுங்காக ஓட்டணும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டிட்டு கீழே இறங்கி வந்துட்டு போய் தொலை நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரைவ் பண்ணுறான். சுகா அவங்கள இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி போய் ட்ரைவ் பண்ணுறக்கு உட்காந்துட்டான். நீங்கள் ஜிம்மினை பார்த்து டெத் கிளார் விடுறீங்க. சத்தியமாக நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா, ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்து செம்ம அடி அடிக்கிறீங்க. ஏய் நான் தூக்க கலக்கத்தில் இருந்தேன்டி, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் சுகா ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். அந்த ரெசார்ட்டுமே வந்துடுது. அது வந்து நம்ம மெம்பர்ஸோட ப்ரைவேட்டான ரெசார்ட்டில் வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, சர்வன்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது சுகா பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூல்கிட்ட போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சுகா வந்துட்டு டே என்னை விட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே உங்கள் 2 பேத்துக்கும் டின்னர் சொல்லியிருக்கு, போங்க நீங்கள் போய் சாப்பிட்டுட்டுருங்க, நாங்கள் லைவ் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்து தனியாக வந்துடுறான். ஸோ அந்த கேப்பில் சுகா தான் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துருக்கான். அது வந்து ஒரு ஹோம் மாதிரி தாண்டா இருக்கும் அந்த ரெசார்ட்டு. பட் ரொம்பவே வந்து லக்ஸூரியஸாக இருக்கும். அவ்வளோ பிளாக் தீமில் பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும் அந்த ரெசார்ட்டு. அப்போது இவங்க வந்து ஒரு டேபிளில் வந்து உட்காந்தோடனே அப்படியே எல்லா லைட்ஸுமே வந்து டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனவுடனே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினிங்காக சுற்றி வந்து பார்க்குறான். அப்போது அங்கே இருக்கிற கோல்டன் கலர் குட்டி 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 அங்கங்கே சின்ன லைட் செட் பண்ணியிருக்கு. அது மட்டும் வந்து ஆன் ஆகுது. அவ்வளோ க்ளோயிஷாக சூப்பராக இருக்குது அந்த இடமே, பார்க்குறக்கு அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. அப்போது நீங்கள் தான் அந்த ரெசார்ட்குள்ளேயே வந்து மேலே ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து உள்ளேயே படி இருக்கும்டா. அவ்வளோ அப்படி கர்வ் ஆகி அந்த படி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் தான் அந்த பிளாக் கலர் நெட்டட் சாரீ போட்டுட்டு அவ்வளோ ஹாட்டான மேக்கப்பில் ரொம்பவே வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. அப்படியே வந்து மேல் படியிலேருந்து கீழே அப்படியே சுகாவை பார்த்துட்டே வந்து இறங்கி வரீங்க. சுகா அப்படியே உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து அப்படியே கல்ப் பண்ணுறான். அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ப்ரெத் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோ ப்ரெத் டேக்கிங்காக இருக்கீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நடந்து வரீங்க. சுகா அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்டே சுகாவும் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போது நீங்கள் தான் அப்படியே பார்த்துட்டு இட்ஸ் மை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சுகாவும் வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ டோலியா வந்து சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி இந்த ரெசார்ட்டுக்கு தான் நம்ம ப்ரைவேட் ரெசார்ட் தான் போகிறாங்க, நீ வந்துட்டு எதனா சர்ப்ரைஸ் பண்ணு எதனா பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ நீங்கள் தான் சுகாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இதை பிளான் பண்ணியிருப்பீங்க. சுகா உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க சேரை ஒதுக்கி விட்டுட்டு சுகா உட்காந்துருக்க சேரில் அப்படியே அவனோட லேப்பில் போய் உட்கார போகிறீங்க. அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மடியில் உட்காந்துராத அப்படிங்கிறான். இந்த மடி எனக்குன்னு பட்டா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏறி சுகாவோட மடியில் வந்து உட்காருங்க. இது என்னோடய பிளேஸ், புரியுதா? இதில் உட்காரக்கூடாதுன்னு என்னை யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட இயர்கிட்ட போய் சொல்கிறீங்க. சுகாவுக்கு அப்படியே கூசுது. அவனோட கண்ணை அப்படியே மேலே சுருக்கிட்டு திருப்பி உங்களை பார்க்குறான். மீன்வைல் அந்த பக்கம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து லைவ் போட்டிருக்காங்க. ஆர்மிஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. 6 பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் இவங்க எங்கே கேட்டுட்ருக்காங்க. மெம்பர்ஸும் அது இதுன்னு சொல்லி என்னமோ சமாளிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு இவங்கி தான் பிரின்சஸ் இங்கே பாரு கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இறக்கி விட மாதிரி போயிட்டு அப்படியே மூவ் ஆகிற மாதிரி போகிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்டில் வந்து கையை வச்சு தள்ளிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒயின் எடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்கள பார்த்துட்டே நீங்கள் ஒயின் எடுத்து உங்களோட மவுத்தில் போர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கி வந்து சாய்ச்சி அப்படியே அவனோட சின்ன அப் பண்ணி
அப்படின்னு சொல்லி அவனோட லிப்பையும் உங்களோட லிப்பையும் அப்படியே வந்து ஒன்று பண்ணி அப்படியே உங்களோட மவுத்தில் இருக்க வைனை அவனோட மவுத்துக்குள்ளே வந்து போர் பண்ணுறீங்க. இவங்களோட இந்த ரொமான்டிக்கான ஆக்ஷனில் ஃபுல் ஃப்ளாட்டு அப்படி ஒரு மாதிரி போதையான ஐஸில் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் இதே மாதிரி தான் ஒரு 2 கிளாஸஸ் ஆஃப் வைனை உங்களோட மவுத்துக்குள்ளே போர் பண்ணி அப்புறமா அவனோட மவுத்துக்குள்ளே போர் பண்ணி இப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் முடியல. ரொம்ப 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 ஹார்டான டைமை நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் வைனை இப்படியே ஷேர் பண்ணி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற வைனை அப்படியே கல் பண்ணிவிட்டு இவங்க டோன்ட் யூ லவ் மீ, டோன்ட் யூ நீட் மீ, என் மேலே ஆசையே இல்லையாடா உனக்கு, அவ்வளவும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இவங்க தான் எஸ் ஐ டூ பேபி, எஸ் ஐ டூ மை பிரின்சஸ், எனக்கு நீ வேணும், ஐ ஆல்சோ நீட் யூ பேட்லி, பட் இப்படி இல்லை, எனக்கு இப்போது நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு மாட்டிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் தான் யுங்கி ஷட்டப் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கியோட லிப்பில் கிஸ் பண்ண போகிறீங்க. அப்போது கேரோ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அண்ணா இங்கே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினா அப்புறம் குக்கி அப்புறம் நம்மளோட 3 பேரும் தான் வராங்க. ஓ இவனுங்களை யாரா கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இவங்களோட மடியிலேருந்து இறங்குறீங்க. என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. என்ன கேரோ திட்டுற, உங்களோட எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பிளானில் மனை போடுறதே நீ தான்டா, இருடா ஒன்று இன்னும் குட்டியாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குட்டியை பற்றி நீ பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேட்குறான். போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளில போகிறீங்க. கெரோ சாப்பிட்லையாடி, நீயே கொட்டிக்கோ, என்னையும் சேர்த்து தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பு இவங்கியோட ப்ரைவேட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு. பட் எல்லோரையும் கூப்பிட்டதே வந்து இவங்கி தான். பிகாஸ் அப்போ தான் உங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி தான் எல்லோரையும் வர சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் செம்ம கடுப்பாக போயிட்டீங்க. சாப்பிடவே இல்லை, இவங்கியும் சாப்பிடவே இல்லை. வெறும் வயிற்றில் குடிச்சது அவனுக்கு பயங்கரமாக வந்து அசிடிட்டியாக இருக்குது. ஒரு மாதிரி எரியுது அவனுக்கு. தண்ணி எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறான். கடுப்பாகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு தண்ணி எடுத்து சுகா கிட்ட கொடுக்குறான். சுகா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்கீங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் எல்லா மெம்பர்ஸும் உட்காந்து வந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கடா. எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் டிம் லைட் தான், அவ்வளோ பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் டிம் லைட் தான். எல்லோரும் உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மாலாம் இல்லை, போயிட்டு இவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்களோட தைஸில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். மற்றவங்களாம் வந்து கேமில் மும்முரமாக விளாண்டுட்ருக்காங்க. அப்போது நீங்களும் இவங்கேயும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் இவங்க எனக்கு அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கார்ட்ஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இவங்க உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கா. நீங்கள் 2 பேரும் லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு இவங்களோட லிப்ஸையே ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்க்குறீங்க. அவனோட ஹேண்ட்ஸை வச்சு உங்களோட தைஸை வந்துட்டு அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறான். நீங்கள் அவங்களோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மேலே ரோல் பண்ணி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இவங்க பார்த்து இவங்கி அப்படின்னு சொல்லி கல் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக வந்து காடை பார்த்து கத்துறான். என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹோபி வந்துட்டு கேட்குறான். ஹோபி வந்து ஆக்சுவலி மேலே சோஃபா மேலே உட்காந்துட்ருக்கான். மற்றவங்களாம் கீழே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்கு தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அப்போது இவங்கி வந்து டேய் தம்பி கீழே போடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நான் கீழே தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை வந்துட்டு திரும்பி இவங்கி பார்க்குறான். ஹோபி என்னடா அப்படிங்கிறான். பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஹார்டாக இருக்குது.
ஆத்தி இது என்ன ஈஃபில் டவர் மாதிரி தூக்கிட்டு நிற்குது. டேய் என்னடா வேறு யாராவது பாத்திர போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓபி தான் டக்குன்னு பில்லோ எடுத்து கொடுத்து அமுத்தி தொலை அப்படின்னு சொல்கிறான். இவங்க அவனோட மடியில் பில்லோ வச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அமுத்திட்டு உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு இதை பார்த்து செம்மையாக சிரிப்பு வருது, ஒரு பக்கம் செம்ம கடுப்பாக வேற ஆகுது. எதுக்கு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான் இவன், போனாட்டி நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல பில்லோ வச்சு அமுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகுது. அப்போது இவங்கி உங்களோட தைஸில் வச்சுருக்க ஹேண்டை இன்னும் கொஞ்சம் இன்னர் தைஸ்க்கு வைக்க போகிறான். அப்போ ஜிமினா தான் ஹேங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னடா அப்படிங்கிறான் இவங்கி. அந்த சாமியாரோட நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னோடனே இவங்கி டக்குன்னு கையெடுத்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்றான். நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு அவன் வந்துட்டு உங்களை உதறி விட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. இவங்கியா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டான். உங்களுக்கு அழுகையே தாங்கலை. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான். இந்த இந்த மூச்சு தான் என்னமோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனை ஜிம்னாவை பார்த்து செம்மையாக மறைக்கிறீங்க. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கடுப்பாகி ட்ரை பண்ணி கடுப்பாகி தூங்கவே வந்து போயிட்டீங்க. அப்போ இவங்கி தான் ஒலாத்திட்டே இருக்கான். இவங்கயா ஏன் தூங்கலையா, இப்படியே விளாத்திட்ருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப நாள் கழித்து குடித்தது ரொம்ப எரியுதுடி, வெறும் வயிற்றில் வேறு குடிச்சிட்டேன். ஏன் நீ சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சாப்பிட்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு அப்படியே நெஞ்சரிச்சலே சுற்றிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு மெய்டை கூப்பிட்டு காதில் என்னமோ சொல்கிறீங்க. அவங்களும் 2 பில்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஸ்மிக் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்களும் பாலில் கலக்குறீங்க. நல்லா போயிட்டு அந்த பாலை வந்துட்டு இவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. இவங்க இதில் ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கு, குடிச்சின்னா நெஞ்சரிச்சலுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியாடி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு ரொம்பவே வந்து எரியுது. அவனுக்கு வந்துட்டு குடிச்சிட்றான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறீங்க. உங்கள் ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் கண்ணை மூடி 1 2 3 அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்கி நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. இவங்கி வந்துட்டு சோஃபாவில் படுத்துருக்கான். டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காட்றான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே என்னமோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு அவனுக்கு. என்னடா அது, என்னென்னமோ ஊறுது, என்னது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி அப்படியே படுத்துக்கிறீங்க. அவங்களோட முதுகு தெரிகிற மாதிரி. உங்களோட அப்படியே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராப் தான் வந்துட்டு போட்டிருப்பீங்க. உங்களோட பேக் ஃபுல்லாகவே வந்து ரிவீல் ஆகுது. அழகாக உங்களோட பேக் சைடு ஆஃப் த ஹிப்பு, நெக்கு, அதுக்கப்புறம் உங்களோட முதுகு எல்லாமே வந்து அவ்வளோ செக்ஸியாக வந்து அதில் லைட்டில் வந்து தெரியுது. இவங்கி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். வேணாடா, ஏதாவது பண்ணிடாதடா, உன் பொண்டாட்டியோட உயிர்றா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு டக்குன்னு வெளியில் எழுந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் வந்து தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மிக் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டீங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபோன் நோண்டிட்டு எல்லாருமே வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யூங்கி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவா என்னால் முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். மற்றவங்களாம் அவனை வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹோபி தான் டே யூங்கி அப்படின்னு சொல்கிறான். என்னடா எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி பண்ணுற, தெரியலடா என்னென்னமோ ஆகுதுடா அப்படின்னு சொல்லி நெளிஞ்சிட்ருக்கான். டே ஆவி பிடிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆவியா, இந்நேரத்தில் எதுக்குடா ஆவி பிடிக்கணுங்கிற? அப்போது ஹோபி தான் ஆவி பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறான். இவங்கி அப்படியே ஒரு மாதிரி நினைச்சிட்டே இருக்கான். டே மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மணியா 11:30. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா இந்த சந்திராஷ்டமம் முடிகிறதுக்கு? ஆமாம். ஓ இன்னைக்கு சந்திராஷ்டமாம்மா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறான் இவன், என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம விமென் குக்குக்கா சிரிப்பு தாங்கலை, பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. அங்கே ஒருத்தன் அவஸ்தைப்பட்டுருக்கான். நீங்கள் என்னடா சிரிச்சிட்ருக்கீங்க, போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த விஷயத்தில் யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாத அருமையாங்க அப்படின்னு சொல்லி குக்கு வந்து சொல்கிறான். ஃபுல்லாக சவுத் கொரியாவில் இருக்கிற
குளிருக்கு யோங்கிக்கு அவ்வளோ வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குது. அப்போது யோங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு உள்ளே இருந்துட்டு போகிறான். போயிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு அவுத்துட்டு கரெக்டாக வந்து டைமை பார்க்குறான். 11:57. ஒரு 3 minutes தான் இருக்குது. அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு கவுண்ட் டவுன் பண்ணுறான். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட ரூமோட டோர் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பண்ணிவிட்டு யோங்கியை பார்க்குறீங்க. யோங்கி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஹேரெல்லாம் வெட்டாகி ஆளே ஒரு மாதிரி இருக்கான். மார்க்கமா நீங்கள் அப்படியே வந்துட்டு யோங்கி அப்படி பார்க்குறீங்க. யோங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. யோங்கி எதுவுமே பேசல. ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி உங்களுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் பேசுகிறக்கே வந்து உங்களுக்கு கேப் இல்லை. அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு. நீங்கள் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் யோங்கிக்கு ஈக்குவலாக யோங்கியை கிஸ்ஸே பண்ண முடியல. நீங்கள் யோங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு உங்களை அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கைக்கு வந்த டைரெக்ஷனில் தூக்கி போடுறான். நீங்கள் இங்கே மெதுவா அப்படின்னு சொல்கிறீங்க. அமைதியாக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ண மாதிரியே உங்களோட பாட்டம் வேறு எல்லாத்தையும் ஸ்லைட் பண்ணி தூக்கி வீசிட்டு அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு உங்களுக்கு ப்ளஷர் கொடுக்குறான். வேறு எந்த ஃபுட்லேயும் பண்ணல. அப்படியே வந்துட்டு அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படி வந்துட்டு உங்களுக்கு ப்ளஷர் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் யோங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்ஸில் உங்களோட ஃபேஸை ஹைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யோங்கி உங்ககிட்ட வந்து பேபி என்னால் முடியலடி, இங்கே பாரு, அப்புறமா ஃபோர்ப்ளேலாம் பண்ணிக்கலாம் சரியா, வலிச்சதுன்னா கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்பில் ஸ்ட்ராங்காக ஒரு பெக் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. 3 hours ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போது மணி 3. உங்களோட 2 லெக்ஸுமே வந்து யோங்கியோட 2 ஷோல்டர்ஸ் மேலே இருக்குது. யோங்கி அந்த பொசிஷனில் அவங்கள வச்சு செஞ்சிட்ருக்கான். நீங்கள் யோங்கியா முடியல, ப்ளீஸ்டா போயிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோடய கால் 2 மரத்துருச்சுடா, வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ளஷர் மட்டும் ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்கள் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டீங்க. அதனால் யோங்கிக்கிட்ட பெக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யோங்கி பண்ணிக்கிட்டே கேட்குறான், என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்கிறீங்க. ஏதோ பண்ணியிருக்கேன், எனக்கு கொடுத்த பாலில் தானே ஏதோ மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறீங்க. சும்மா இருந்த என்ன பாலில் மாத்திரையை மிக்ஸ் பண்ணி இப்படி ஆக்கி விட்டது நீ தான், இப்போ ரெக்ரெட் பண்ண போகிறதும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள போட்டு பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப 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 மூன் பண்ணுறீங்க. யோங்கி ஃபைனலாக அவங்களுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மேலே வந்து படுக்கிறான். எருமை தள்ளிப்படு முடியல அப்படி சொல்கிறீங்க. நீ தண்ணிடி ரொம்ப துடிச்ச அப்படின்னு சொல்கிறான். அதுக்குன்னு ஒரே நாள் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜஸ்ட்டே வந்து ப்ளேஃபுல்லாக அடிக்கிறீங்க. அவனும் உங்களோட லிப்ஸை பிடிச்சி அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி ஐ லவ் யூ பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மண்ணா கட்டிப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட சரியாக பேசலை, ஏன் என்னை டச் பண்ணாலே 10 அடி தூரமாக போய் ஓடினேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது உனக்கு ஏதோ தோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை டச் பண்ணேன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு 12 o'clock அப்படின்னு சொல்கிறான். யார் அப்படி சொன்னது? எனக்கு அப்படிலாம் ஒரு தோஷமும் கிடையாது அப்படி சொல்கிறீங்க. மோச்சி ஆனந்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்,
மூச்சியானந்தா அந்த சாமியார் பேர். நானும் ஃபஸ்ட் இதெல்லாம் நம்பலை. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது, அந்த ராடும் தலையிலே விழுக போச்சு. அதுக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நம்ம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நீங்கள் அந்த அன்னைக்கு இவங்களோட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அப்புறம் வெட்டிங் அன்னைக்கு நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் நீ ஸ்லிப் ஆகி டெரஸ்லேருந்து கீழே விழுக போனேன் காலையில், ஞாபகம் இருக்கா, மேலேருந்து அப்படின்னு சொல்ல போகிறான். இதெல்லாமே கோஇன்சிடென்ட்ஸ், நீ இடியட் மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படியோ இதெல்லாமே நீ பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என் பிரின்சஸோட உயிர் தான் முக்கியம் என் சந்தோஷத்தை விட அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இவங்க மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கிறது உங்களுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் இவங்களோட செஸ்ட்லேயே போயிட்டு ஐ லவ் யூ, எதையாவது நம்பிகிட்ருக்காத பாரு, இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் நல்லா தானே இருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இவங்கள டாப் ஆஃப் த ஹெட்டில் அப்படின்னு கிஸ் கொடுக்குறான். சரி, நான் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுந்து கிளம்புறான். நீங்கள் சரி, நானும் சாப்பிட்லப்பா, எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பசிக்குது அடி பொண்டாட்டி, நான் வேணா அப்படிங்கிறான். ஐயோ சாமி, நீ கொடுத்த வரைக்கும் போதும், நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவும் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து போயிடுறான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஏதோ மாதிரி அப்படியே ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக குஷியாக வர்றாரு. அப்போது அவரோட கம்மி ஸ்மைலை வந்து காட்டிட்டு வர்றாரு. நாடா இவன் ஹோபி அப்படியே ஜின்கிட்ட போயிட்டு, அன்னைக்கு இவரோட கண்ணில் ஏதோ சாதிச்ச சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு ஜின்னு வந்து சொல்கிறான். பிகாஸ் இவங்க வந்து அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ இவங்க வந்து அவங்களோட சேர்ந்துட்டு நடமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ளே காலை விட்டுட்டு செம்ம குஷியாக உட்காந்துட்ருக்காரு. இவ்வளோ நேரம் குத்துதுன்னா குடையுதுன்னா இப்போ சந்தோஷமாக வந்து உட்காந்துட்ருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து மண்டையை சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இளவோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்லைன்ஸில் இருக்கிறவங்க எல்லோரும் மண்டலே அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் விமின் குக் தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டயாங் தான், டே மூச்சியானந்தா, உன் பிளான் போதும், நீ கம்மனை வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கிட்ட உண்மையை சொல்கிறது தான் நல்லது. உண்மையை சொல்கிறதா? நான் என் ஸ்ரீயோட போக வேண்டிய டேட்டிங்கை தடுத்து நிறுத்தினதே அவதான்டா. அவளை மட்டும் சுகாவோட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இரு, இன்னும் இந்த கேரோக்கு நிறையா இருக்குது, அவளை சுகா கூட சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதாவது சுகாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கெட்ட வார்த்தையை திட்டுவார்றா, என்னையும் சேர்த்து திட்டுவார், உடனே போட்டுருவான் அப்படின்னு சொல்லி கூக்கும் டேவங்கும் வந்துட்டு ஜிம்மின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் சொன்னீங்க அவங்க 2 பேர்த்திட்டையும், அப்புறம் உங்கள் ஆளுங்கிட்டேருந்து உங்களை பிரேக்கப் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து அவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு இருக்கான். உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்புறம் நடுவில் என்ன ஓடிட்டுருக்குங்கிறது கெரோ சொல்ல வேணாம், நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமின் தான், இந்த மூச்சியானந்தாவின் லீலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். எஸ், இது எல்லாமே ஜிமினோட பிளான் தான். ஜிமினும் ஸ்ரீயும் வந்துட்டு ஆக்சுவலி டேட்டிங் போகிறதா இருந்தது. அதை வந்துட்டு கெரோ தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆட்டத்தை வந்து கலைச்சி விட்டு ஜிம்னை வந்து செம்ம கடுப்பாக்கி விட்ருப்பா. அதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி தான் இப்படி ஒரு பிளானை வந்து ஜிமின் போட்டிருந்துருப்பான். ஆக்சுவலி ஜிமின் தான் அந்த சாமியார். நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் சுகா கிட்டே போயிட்டு கெரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆன அன்னைக்கு, அதாவது கல்யாணம் முடிவாகி கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு சுகாவை கூப்பிட்டு போயிட்டு கெரோவோட ஜோசியத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஒரு இந்தியன் ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. அங்கே ஜிமின் தான் ஒரு காவி நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு ஒட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பான். பேர் மூச்சியானந்தான்னு சொல்லிட்டு.
மோச்சி ஆனந்தான்ற பேரில் அவன் தான் வந்து சுகா கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டமத்தில் ஒரு தோஷம் இருக்குது, வர சந்திராஷ்டமம் வரைக்கும் அவளை யாருமே டச் பண்ணக்கூடாது, அப்படி டச் பண்ணாங்கன்னா அவள் வந்துட்டு செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆத்மாவுக்கு கபால மோட்சம் அடையாமல் அது இங்கேயே சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி வச்சுருந்துருப்பான். சுகாக்கு அது ஃபஸ்ட்டு கேட்டவொடனே தேவங்கியும் நம்மளோட ஜங்குக்கையும் பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுருந்துருப்பான். என்னடா என்னடா இளவுது சும்மா கபால மோட்சம் அது இதுன்ட்டு எதையாவது பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிருந்திருப்பான். ஃபஸ்ட்டு நம்பியே இருக்க மாட்டான். பட் ஆக்சுவலி உங்களோட என்கேஜ்மெண்ட் அப்போ நிஜமாலுமே உங்கள் தலையில் வந்து ராட் விழுக்கு போயிருக்கும். அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து கோஇன்சிடென்ட்ஸ்லாம் நிறையா ஆபத்து வந்து நடக்க இருந்திருக்கும். ஸோ சுகாக்குமே அது வந்து நம்பிக்கையாக இருந்திருக்கும். ஒரு தடவை 2 தடவை பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஃபியூ டைம்ஸ் மறுபடியும் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கும். அது ஆக்சுவலி பியூர்லி கோஇன்சிடென்ஷியல் தான். ஆனால் வந்துட்டு சுகா வந்து அதனால் ரொம்பவே பயந்து உங்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியிருந்திருப்பாரு. அவ்வளோதான் மேட்ரு. அப்போது மோச்சி ஆனந்தாவின் லீலைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை நீட்டிட்டு பெருசாக வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கும்போது அவன் மண்டையிலே வந்து ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வந்து விழுகுது. கெரோ தான், டே மோச்சி ஆனந்தா உன் சாவி என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறக்கு வந்து துரத்துறா. அப்போது அந்த சவுண்ட் கேட்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க, ஹாங்லைன் எல்லாம். அப்போது சுகா தான், என்ன உள்ள சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு வரான். டேய் உன் அறிவிலே ஆணி தான்ட்டா அடிக்கணும் யூங்கி, அவன் தான் மோச்சி ஆனந்தான், அவன் இந்தா அங்கே காப்படி சைஸில் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கத்துறீங்க, நீயோடாது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் உங்களை அடிக்கிறதுக்கு ஜிமின் அடிக்கிறதுக்கு வந்து துரத்துறான். ஜிமின் யார் கையிலையும் சிக்காமல் எலி மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பூந்து ஓடிட்டு இருக்கான். ஐயோ இவங்க கிட்ட போய் சொன்னது தப்பா போச்சு, அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது.